இலக்கியா சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம்? ஸோ இலக்கியா ஒரு வழியாக இந்த டெண்டரில் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சு இந்த டெண்டரை எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு கௌதம ஜெயிலுக்கு வரையும் அமைச்ச அந்த எஸ்எஸ்கே தாட்சாணி 2 பேர் மூஞ்சிலையும் கரியை பூசிட்டு நம்ம இலக்கியா கெத்தா வீட்டுக்கும் போகிறாங்க. இதை தாங்கிக்க முடியாத இந்த எஸ்எஸ்கே தாட்சாணி 2 பேரும் உச்சக்கட்ட கோவத்தோட இது எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, இது எப்படி நடந்துச்சு, பைரவி கொட்டேஷன் எடுத்து பார்த்துட்டு நம்மள்ட்ட சொன்னான். அந்த இலக்கியா 3000 ரூபாய்க்கு தான் கோட் பண்ணியிருக்கான்னு நாம் ₹1 2 ரூபா குறைக்காமல் 5 ரூபா குறைச்சோம். ஆனால் கரெக்டாக நம்ம அதை தான் பண்ணுவோம் தெரிஞ்சா, இல்லை நாம் பண்ணது தெரிஞ்சு அவள் ₹1 ரூபா கம்மியாக கோட் பண்ணலாம். இது எப்படி எஸ்எஸ்கே, என்னால் யோசிக்கவே முடியல எஸ்எஸ்கே அப்படின்னு தாட்சாயினி பயங்கரமாக கோவப்படுறாங்க. எஸ்எஸ்கேவும் இரு தாட்சாயினி கொஞ்சம் நீ பொறுமையாக இரு, இது எனக்கே யோசிக்க முடியல. நாம் அந்த இலக்கியாவை ஒன்றும் அவ்வளோ சாதாரணமாகவும் நினைக்கல. ஆனால் இலக்கியா இந்த அளவுக்கு கோட் பண்ணியிருக்கா, அதுவும் அவன் எப்படி நாம் பண்ணதை கரெக்டாக கண்டுபிடிச்சி பண்ணான். நாம் அவள் கொட்டேஷன் எடுக்கிறதுக்கு பைரவியை பயன்படுத்தணும். ஒருவேளை இலக்கியா நம்ம போட்ட கொட்டேஷனை எடுக்கிறதுக்கு அஞ்சலியை பயன்படுத்தியிருப்பாளோ அப்படின்னு எஸ்எஸ்கே யோசிக்க, தாட்சாணி வந்து எஸ்எஸ்கே அதுக்கு வாய்ப்பே இல்லை, அஞ்சலி சுட்டு போட்டாலும் அந்த இலக்கியா கிட்ட சேர மாட்டா. ஏன்னா நம்மளை விட இலக்கியாவை பழி வாங்கணும் அப்படிங்கிறது அஞ்சலிக்கு தான் ரத்தத்திலே ஊறி போன விஷயம். அப்படி இருக்கும்போது அஞ்சலி இப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. வேறு யார் 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 இதை பண்ணியிருப்பா அப்படின்னு இங்கே தாட்சாயினி பயங்கரமாக கோவப்படுறாங்க. எஸ்எஸ்கே ஒரு எப்படி இருக்குமோ என்ன தாட்சாயினி? இல்லை எஸ்எஸ்கே, நாம் எப்படி கௌதம் கம்பெனியில் ஒரு ஸ்பை வச்சுருக்கோம், அவன் மூலிமா நமக்கு இலக்கிய என்ன பண்ணுறான் எது பண்ணுறான்னு எல்லா விஷயமும் அப்டேட் ஆகிட்டு இருக்குல்ல, அது மாதிரி நம்ம கம்பெனியில் இலக்கியாவுக்கு தெரிஞ்ச ஆள் யாராவது இருப்பாங்களோ என்ன? சொல்லுங்கள் பார்க்கலாம். தாட்சாயினி நீ யோசிச்சது கரெக்டு தான், அப்படி இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாம் 2995 கோட் பண்ணோம். ஆனால் கரெக்டாக இலக்கியா ₹1 ரூபா கம்மியாக கோட் பண்ணியிருக்கானா, அப்போது தெரிஞ்சு தானே பண்ணியிருக்கணும். நீ சொல்கிற மாதிரி நம்ம கம்பெனிலேயும் ஏதோ ஒரு கருப்பு ஆடு ஒளிஞ்சிருக்கு, அது இப்போது இலக்கியாவுக்கு சாதகமாக பயன்படுது. அது யாருன்னு கண்டுபிடிச்சா நீ சொல்கிற மாதிரி நாமும் நம்ம பக்கம் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிடலாம். ஐயோ எஸ்எஸ்கே, அதெல்லாம் அடுத்த பட்சம். பிரச்சனை சரி பண்ணுறோம், சரி பண்ணாமல் போகிறோம். எனக்கு அந்த இலக்கியாவை பழி வாங்கியே தீரணும். அவன் நம்மளை பார்த்து நக்கலாக சிரிச்சா பார்த்தீங்களா, எனக்கு அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது எஸ்எஸ்கே, இங்கே பற்றிக்கிட்டு எரியுது. அந்த நக்கல் சிரிப்பி என் கண்ணு முடி வந்து போயிட்டுருக்கு. அப்படி நக்கலாக சிரித்தால அவள் திரும்பவும் கதறி கதறி அழுணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான ஏற்பாடு என்ன பண்ணலாம், அதை பற்றி மட்டும் பேசுங்க, வேறு எதுவும் பேசாதீங்க. சிரித்து இலக்கியாவை கதற விடணும், கண்ணீர் விட்டு கதறி அழுகணும். அதுவும் நம்மளால தான் கஷ்டப்படுறான்னு அவருக்கு தெரியணும். என் காலில் ஓடி வந்து விழுந்து நான் பண்ணது தப்பு தான், தெரியாமல் உங்கள்கிட்ட மோதிட்டேன், உங்களை எதிர்த்தது எந்தளவுக்கு பெரிய முட்டாள்தனம் இருந்த நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு அவள் கெஞ்சணும். எஸ்எஸ்கே கெஞ்சணும் அப்படின்னு எஸ்எஸ்கே கிட்ட தாட்சாயினி பயங்கரமாக கோவப்பட்டுருக்காங்க. எஸ்எஸ்கே முடிஞ்ச வரைக்கும் தாட்சாயினியை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா இலக்கியா ரொம்ப வேகமாக கிளம்பி வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஜானு ஓடி வந்து, இலக்கியா வந்துட்டியாம்மா, என்னாச்சுமா, டெண்டர் விஷயமா போனியே ஜெயிச்சிட்டியான்னு கேட்க, இலக்கியாவும் ஜெயிச்சிட்டேன், நான் சொன்ன மாதிரியே கௌதமுக்கு பண்ணிவிட சத்தியத்தை பதில நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. ஜானு உடனே ரொம்ப சந்தோஷம் இலக்கியா, எப்படியும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லவும், பைரவி உடனே ஏய் என்ன சொல்கிறேன், நீ எப்படி ஜெயிச்ச, நீ ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இல்லை, எப்படி ஆண்டி இப்படி சொல்கிறீங்க, ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், உடனே பைரவி ஒன்றும் சொல்லாமல் எப்படி ஜெயிச்சா, எஸ்எஸ்கே கால் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு பைரவி திரும்புகிறாங்க. உடனே இலக்கியா, அத்தை இந்த பரவாயில்ல மேடம், இவங்க என்னை ஜெயிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்னா பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, பைரவி ஒன்று ஏய் இங்கே பாரு, உன்னை ஜெயிக்க வைக்கக்கூடாதுன்னு நான் எதுவும் பண்ணல, நீயே ஜெயிக்க மாட்ட, உனக்கு அந்தளவுக்கு திறமை பார்த்தா தான் சொன்னேன் தவிர நீ ஜெயிக்காமல் போகணுன்னு நான் என்னடி பண்ணேன், என்ன ஜெயிச்சிட்டவங்க திமிரில் வந்து புதுசாக காசு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு பைரவி கேட்பாங்க. ஆனால் நம்ம இலக்கியா, இங்கே பாருங்கள் போதும், நீங்கள் ஆஸ்கார் அவார்டு வாங்குற அளவுக்கு நடிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உங்கள் நடிப்பு இன்னமும் நான் நம்புவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அன்னைக்கு அத்தை நான் நிறுத்தி கொட்டேஷன் நடிப்பிட்டு வந்து பூஜனம் வச்சேன், ஞாபகம் இருக்காத்த? ஆமாம் இலக்கியா, அப்போது இந்த பைரவி ஆண்டி என்ன பண்ணாங்க தெரியுமா, நம்ம சாமி கும்பிட்டு போனதுக்கப்புறமா யாருக்கும் தெரியாமல் நைட்டில் வந்து அந்த கொட்டேஷன் எடுத்துகிட்டு போய் நான் அதில் என்ன அமௌண்ட் போட்டிருக்குன்னு பார்த்து அந்த எஸ்எஸ்கேவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் எஸ்எஸ்கே அதை விட 5 ரூபா கம்மியாக கோட் பண்ணுறங்கிற பேரில் கோட் பண்ணி எடுத்து வந்தான். ஆனால் நான் அப்படியும் அதை கண்டுபிடிச்சி அவரை விட 1 ரூபா கம்மியாக கோட் பண்ணி இன்றைக்கி ஜெயிச்சிருக்கேன். ஆனால் நான் மட்டும் கொஞ்சம் அலட்சியமாக இருந்திருந்தா
கண்டிப்பாக பைரவி மேடம் என்னை இன்றைக்கி தோக்கடிச்சிருப்பாங்க அத்தை அப்படின்னு சொல்ல, ஏ பைரவி என்ன சொல்கிற இலக்கியா? ஐயோ அண்ணி, அவள் தான் எதை சொல்கிறானா, நீங்கள் உடனே எல்லாத்தையும் கேட்பீங்களா, நம்புவீங்களா? சொல்லுங்க நீ. அத்தை நான் எதையுமே போய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எதாக இருந்தாலும் சரி ஆதாரத்தோடு தான் பேசுவேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஆதாரத்தை நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே பைரவி அந்த கொட்டேஷன் எடுத்துகிட்டு போனது, ஃபோன் பேசுனது எல்லாத்தையும் இலக்கியா வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. அதை பார்த்ததும் ஜானு பயங்கரமாக கொந்தளிச்சிடுறாங்க. அடைச்சி நீ ஏன் ஒரு பொம்பளையா, எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டுடைய மூத்த மனுஷனா, பிஸ்னஸ் உமன், நான் நம்பர் 1 உமன், அது இதுன்னு சொல்லி என்னென்ன பேச்சு பேசுவேன். ஆனால் இப்படி தான் எல்லாரையும் அழிச்சு நீ நம்பர் 1 இடத்துக்கு வந்தியா? இதுக்குமே நீங்கள் இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை, வீட்டோட வெளியே போடுமால அப்படின்னு ஜானு பைரவி கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க. இது வரைக்கும் பைரவி பார்க்காத ஒரு ஜானுவை இன்னைக்கு பார்க்குறாங்க. இந்த பக்கம் நேராக கம்பெனிக்கு போகிறாங்க. நம்ம எஸ்எஸ்கே தாட்சாயணி போனதும் இங்கே தாட்சாயணி அங்கே இருக்க எல்லாத்தையும் தூக்கி அடித்து உடைக்கிறாங்க. எஸ்எஸ்கே முடிஞ்ச வரைக்கும் தாட்சாயணியை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இங்கே எஸ்எஸ்கேவால் முடியல. தாட்சாயணி உச்சக்கட்ட கோபத்தோட எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. எஸ்எஸ்கே தாட்சாயணி கொஞ்சம் பொறுமையாக தாட்சாயணி, இப்போ எதுக்கு இப்படி பண்ணுற? இந்த டெண்டர்னால நமக்கு ஒன்றும் பெரிய லாபம் கிடைக்க போதில்லை தாட்சாயணி. இந்த டெண்டரில் நம்ம 3500 மேலே கோட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு ஓரளவுக்காக லாபம் கிடைக்கும். ஆனால் இலக்கியா கோட் பண்ணிக்கிறது வெறும் 2994 தான். இதில் ஒன்றும் பெருசாக நமக்கு ப்ராஃபிட் வரப்போது கிடையாது. அப்படி இருக்கும்போது விடு தாட்சாயணி, பார்த்துக்கலாம் அப்படின்னு இங்கே எஸ்எஸ்கே சொல்கிறாரு. உடனே தாட்சாயணி வந்து எஸ்எஸ்கே சட்டையை பிடிச்சி, என்ன எஸ்எஸ்கே சொன்னீங்க, ப்ராஃபிட் வராதா? இங்கே பாருங்க எஸ்எஸ்கே, நான் நேற்றே சொன்னேன் உங்கள்கிட்ட, நமக்கு இதில் ப்ராஃபிட் முக்கியம் இல்லை, நம்மளுடைய டார்கெட் ப்ராஃபிட் கிடையாது, அந்த இலக்கியா தான். அந்த இலக்கியாவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு நான் நேற்றே உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனால் இன்றைக்கி எல்லாரும் முன்னாடி அந்த இலக்கியத்தை தோற்று போய் அசிங்கப்பட்டு வந்திருக்கேன். அந்த வேதனை வழியும் உங்களுக்கு புரியலையா? நான் எப்படி இன்னைக்கு அந்த இலக்கியா முன்னாடி அசிங்கப்பட்டு கூனி குடிக்க வந்தனோ, அதே மாதிரி அந்த இலக்கியாவும் ஏன்டா அந்த தாட்சாயணிகிட்ட மோதணும், நாம் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கூனி குறுக்கணும், அசிங்கப்படணும். அதுக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் பற்றி பேசுங்க, மற்ற இதை பற்றி பேசாதீங்க. அப்படி பேசுனீங்க என்னை மனுஷாக பார்க்க மாட்டீங்க, கொலைக்கதையாக பார்ப்பீங்க. உங்களையும் கொள்றதுக்கு நான் தயங்க மாட்டேன். அந்த அளவுக்கு கொலவெளியில் இருக்கேன் எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சதுக்க, ஐயோ தாட்சாயணி விடு, தாட்சாயணி விடு முதல்ல என்னைய அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே மூச்சு வாங்குறாரு. தாட்சாயணி என்ன பண்ணுற, அந்த இலக்கிய ஜெயிச்சதுக்கு விட்டா நீ என்ன கொண்டுவா பழுக்கு? ஆமாம் எஸ்எஸ்கே, விட்டா கையில் கிடைக்க எல்லாரையும் இப்போது கொண்டுடுவேன். அந்தளவுக்கு நான் கொலவெளியில் இருக்கேன். எப்படி நான் கோட்டை விட்டேன், எப்படி விட்ட அப்படின்னு தாட்சாயணி எல்லாத்தையும் போட்டு அடித்து நுழுக்கிறாங்க. எஸ்எஸ்கே தாட்சாயணி பிடிச்சி, இப்போ என்ன தாட்சாயணி, அந்த இலக்கியா கதறணும், அதுக்கு காரணம் நீ தான் இலக்கியாவுக்கு புரியணும். நம்மள்கிட்ட முதல்ல தப்புங்கிறத அவள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோ தானே. அதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது, அதை நானே செயல்படுத்துகிறேன். வீடு என்ன திட்டம் எஸ்எஸ்கே, சொல்லுங்கள் என்ன திட்டம், அதை நாளைக்கு நீயே பார்ப்ப அப்படின்னு எஸ்எஸ்கே தாட்சாயணி சமாதானப்படுத்திட்டு இலக்கியாவை பழி வாங்கிறதுக்கு புதுசாக ஒரு திட்டமும் திட்டுறாரு.